பிரைஸ் தி லார்ட். நம்ம சேனல்ல யோசுவாவின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரூபன், காத், மனாசே கட்டின வீடம் பத்தி தான் பார்க்க போகிறோம். இதன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா கோத்திரங்களுக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுத்த பிறகு யோசுவா ரூபனியரையும் காத்தியரையும் மனாசின் பாதி கோத்திரத்தாரையும் அழைத்தார். யோசுவா அவர்களை பார்த்து, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் நீங்க நடந்துகிட்டீங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் நான் சொன்னபடியே செஞ்சீங்க. நீங்க இன்னைக்கு வரைக்கும் அநேக நாட்களாக உங்கள் சகோதரரை கைவிடாமலும் கர்த்தருடைய கட்டளைகளை காத்து கொண்டும் நடந்தீங்க. இப்போ கர்த்ததாமே உங்கள் சகோதரர்களுக்கு சொல்லி இருந்தபடியே அவர்களுடைய தேசத்தில் அவர்களை இளைப்பாற பண்ணினார். அதனால நீங்க எல்லாரும் மோசே உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருக்கிற உங்க வீடுகளுக்கு திரும்பி போங்க. ஆனாலும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற காரியங்களை மனசுல வச்சுட்டு அதுபடி நடக்கிறதுக்கு ரொம்ப கவனமா இருங்க. நீங்க உங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகள் எல்லாம் நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக மோசே உங்களுக்கு கொடுத்த கற்பனைகளின் படியையும் நியாய பிரமாணங்களின் படியையும் செய்யும்படிக்கு ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்லி அவர்களை யோசுவா ஆசீர்வதித்து அனுப்பினார். அவர்களும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ரூபனியரும் காத்தியரும் மனாசின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் எல்லைகளுக்கு வந்தபோது அங்கே அவர்கள் அந்த யோர்தானின் ஓரத்தில் பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். இவர்கள் இப்படி ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர்கள் கேள்விப்பட்டார்கள். உடனே இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் ரூபன், காத், மனாசின் பாதி கோத்திரத்தாருடன் யுத்தம் பண்ணுவதற்காக எலியாசரின் மகன் பினகாசியும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் 10 பிரபுக்களையும் அனுப்பினார்கள். இஸ்ரவேல் சேனைகளிலே 1000 ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாக இருந்தான். பினகாசும் 10 பிரபுக்களும் ரூபன், காத், மனாசின் பாதி கோத்திரத்தார்களிடத்தில் வந்து அவர்களிடம், நீங்க இப்போ கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு கர்த்தருக்கு விரோதமாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணினது என்ன? பேயாரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? அதனால கர்த்தருடைய சபையில் வாதை உண்டாயிருந்ததே. இன்னைக்கு வரைக்கும் நாம அதுல இருந்து நீங்க சுகமாகவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ? கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுவீர்களோ? நீங்க இப்படி பண்ணதால கர்த்தர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடுங்கோபம் கொள்வாரே. உங்க காணியாட்சியான தேசம் தீட்டுப்பட்டிருந்தா நீங்க கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையில் இருக்கிற தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சியம் பெற்றுக் கொள்ளலாமே. நீங்க கர்த்தருடைய பீடத்தை தவிர உங்களுக்காக வேறொரு பீடத்தை கட்டி கர்த்தருக்கு எங்களுக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணாதீங்க. இப்படிதான் சேராவின் மகன் ஆகான் சாபத்தீடான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு துரோகம் பண்ணதால இஸ்ரவேல் சபை மேலெல்லாம் கடுங்கோபம் வரவில்லையா? இதனால அவன் ஒருத்த மட்டும் சாகலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு கர்த்தருடைய சபையார் எல்லாரும் உங்ககிட்ட சொல்ல சொன்னார்கள் என்றார்கள். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேலரின் 1000 தலைவரை நோக்கி, தேவாதி தேவனாகிய கர்த்தர், தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். இந்த பீடத்தை 2 கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது நாங்கள் கட்டியிருந்தோமே, ஆனால் இந்த நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்கட்டும். நாங்கள் ஒரு காரியத்திற்காக இந்த பீடத்தை கட்டினமே தவிர கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காகவோ அல்லது அதன் மேல் பலிகளை செலுத்துகிறதற்காகவோ நாங்கள் அதை செய்திருந்தால் கர்த்தர் அதை எங்களிடத்தில் விசாரிக்கட்டும். நாளைக்கு உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைங்களை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு எங்களுக்கு நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார் என்றும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்க செய்வார்களோ என்ற பயத்தினால்தான் நாங்கள் இதை செய்தோம். இதை நாங்க சர்வாங்க தகனத்திற்காகவோ அல்லது பலி செலுத்துவதற்காகவோ நாங்க இதை கட்டல. நாங்க எங்களோட சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்க கர்த்தருடைய சந்நிதியில் ஆராதனை செய்யத்தக்கவர்கள் என்று உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருப்பதற்காகவும் கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று உங்க பிள்ளைங்க நாளைக்கு எங்க பிள்ளைகளோட சொல்லாத படிக்குமே தான் நமக்காக ஒரு பீடத்தை உண்டு பண்ணுவோம்னு சொன்னோம். ஒருவேளை இந்த மாதிரி நாளைக்கு எங்க கிட்ட அல்லது எங்க சந்ததியாரோட அப்படி சொன்னாங்கன்னா அப்பொழுது நாங்க, இங்க பாருங்க, இது சர்வாங்க தகனத்திற்காகவோ பலிக்காகவோ இல்ல, எங்களுக்கு உங்களுக்கு நடுவே சாட்சியாக கர்த்தருடைய பலிபீடத்தின் சாயலான இந்த பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்று நினைத்துதான் இந்த பீடத்தை கட்டினோம். கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்காகவோ போஜன பலிக்காகவோ அல்லது மற்ற பலிக்காகவோ நாங்கள் வேறொரு பீடத்தை கட்டினால் நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலங்கம் பண்ணுவதும் இன்னைக்கு கர்த்தரை பின்பற்றாதபடி விலகுவதும் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக என்றார்கள்.
சொன்னார்கள். இவர்கள் இப்படி சொன்ன வார்த்தைகளை பினகாசும் அவனோடு இருந்த சபையின் பிரபுக்களும் இஸ்ரவேலருடைய ஆயிரங்களின் தலைவரும் கேட்டபோது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாக இருந்தது. அப்பொழுது ஆசாரியனாகிய பினகாஸ் அவர்களை பார்த்து, நீங்க கர்த்தருக்கு விரோதமாக அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாததால கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம். நீங்க இப்ப இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தரின் கைக்கு தப்புவித்தீர்கள் என்றார். அதன் பின்பு பினகாசும் பிரபுக்களும் அவர்களை விட்டு கிளம்பி கானான் தேசத்திற்கு திரும்பி வந்து இஸ்ரவேல் ஜனங்களிடம் நடந்த செய்திகளை பற்றி கூறினார்கள். அவர்கள் சொன்ன அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கும் நன்றாயிருந்தது. அதனால் அவங்களை அழிக்கணும், யுத்தத்திற்கு புறப்படணுங்கிற பேச்சை விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சோஸ்தரித்தார்கள். கர்த்தரை தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்கு சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். ஆமீன். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவின் மூலம் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால். ஆமீன்.